எப்போதும் ஒரு செய்தி, எந்த ஒரு மனிதன் பொது வாழ்வில் ஈடுபடுகிறானோ அதற்கு பிறகு அவனுடைய வரலாறு என்பது தனி மனித வரலாறு மட்டும் இல்லை. தானாக வாழ்ந்து ஒருவன் மறைந்து போயிருப்பானா, அது அவனுடைய வரலாறு மட்டும். என்றைக்கு பொது வாழ்வில் தன்னை நாம் ஒவ்வொருவரும் இணைத்துக் கொள்ளுகிறோமோ அதற்கு பிறகு நம்முடைய வரலாறு என்பது நாம் சார்ந்திருந்த இயக்கத்தின் வரலாறு, சமூகத்தின் வரலாறு, சில வேளைகளில் அது ஒரு தேசத்தின் வரலாறு. ஏவிபி ஆசை தம்பி அவர்களை பற்றி எல்லோருக்கும் தெரியும். என்ன தெரியும் என்றால் பெயர் தெரியும். அதுதான் உண்மையான நிலை. ஏவிபி ஆசை தம்பியை தெரியாது என்றும் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் யாரும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் என்னவெல்லாம் தெரியும் என்று கேட்டால், எனக்கு நினைவு, நான் சின்ன வயதில் காரைக்குடியில் காந்தி திடலில் அவருடைய பேச்சை கேட்டிருக்கிறேன். இப்படி சின்ன சின்னதாக, அதுவும் என் வயது ஒத்தவர்களுக்குத்தான் அந்த நினைவு இருக்க முடியும். சில நேரங்களில் பல வரிகள், கவிதை வரிகள் எல்லோருக்கும் தெரிந்த வரிகளாக இருக்கும். ஆனால் அந்த வரிகள் எங்கே இருக்கின்றன என்பது தெரியாது. இயல்பாக இங்கே ஒளிவண்ணன் பேசுகிற போது போகிற போக்கில் 2 வரிகளை சொன்னார். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாடோடு முன்தோன்றி மூத்த குடி. முதுகலை படித்தவர்கள் எல்லோரையும் உட்கார வைத்துக் கொண்டே ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு பிறகு அவர்கள் நம்மோடு பேச மாட்டார்கள். இந்த வரிகள் எல்லோருக்கும் தெரியும். இந்த வரிகளை எழுதியவர் யார், அல்லது இந்த வரிகள் எந்த நூலில் இருக்கின்றன என்று கேட்டால் அந்த நூலின் பெயராவது சொல்லிவிடக்கூடும். அந்த நூலாசிரியரின் பெயர் அவ்வளவு சட்டென்று எல்லோருக்கும் நினைவில் வராது. புறப்பொருள் வெண்பாமாரியில் அந்த வரிகள் இருக்கின்றன. அது எழுதியவரினுடைய பெயர் ஐயனார் இதனார். இந்த ஐயனார் இதனார் என்கிற பெயர் நக்கீரர், கவிஞர் அளவுக்கு மக்களால் அறியப்பட்ட பெயர் இல்லை. ஆனால் பெயரை அறிந்து வைத்திருக்கிறோம். அவருக்கு பின்னால் இருக்கிற வரலாறு அவருடைய வரலாறாக இல்லாமல் ஒரு திராவிட இயக்கத்தோடு மிக நெருக்கமான தொடர்புடைய வரலாறாக இருக்கிறது என்பதை தொகுத்து நம்முடைய அருள் செல்வன் தந்திருக்கிறார். 2 கேள்விகள் இருக்கின்றன. ஒன்றை நான் மதியம் தொலைபேசி அவரிடத்திலேயே கேட்டுவிட்டேன். ஆசை தம்பி பற்றி எழுத வேண்டும் என்று ஆசை உங்களுக்கு எப்படி வந்தது? முதல் கேள்வி. ஏனென்றால் அவர் ஏற்கனவே எழுதியிருக்கிற 2 நூல்கள் அவரோடு தொடர்புடையன. அண்ணல் தங்குவை பற்றி எழுதியிருக்கிறார், அது அவருடைய பாட்டனார். சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், அவரும் அவருடைய ஓர் உறவினர் தான். இப்போது ஏவிபி ஆசை தம்பியை பற்றி, ஏனென்றால் திராவிட இயக்கத்தில் நிறைய தலைவர்கள் இருந்தார்கள். நமக்கு தெரிந்து பெரியார், அண்ணா, கலைஞர், நாவலர், பேராசிரியர் என்பதை தாண்டி நாஞ்சில் மனோகரன் இருக்கிறார், மதியழகன் அவர்கள் இருக்கிறார்கள். மதியழகன் அவர்களினுடைய எழுத்துகள் முழுவதையும் கருஞ்சட்டி பதிப்பகத்திலே தான் நாங்கள் புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறோம். மதியழகன் அவர்களினுடைய அண்ணன் மகனும் இங்கே வந்திருக்கிறார். நான் கனியூருக்கு போயிருக்கிறேன். கனியூர் என்பதெல்லாம் திராவிட இயக்க வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பெயர். கனியூர் என்றால் அது மதியழகன் ஊர், பூவாளூர் என்றால் அது பொன்னம்பலனார் ஊர் என்று இப்படி அந்த ஊர்களுக்கும் கூட வரலாற்றில் ஒரு இடம் உண்டு. எனவே அப்படி இருக்கிற தலைவர்கள் நிறைய பேர். என் வி நடராஜன் அவர்கள் இருக்கிறார்கள். எதற்காக அதை தேர்ந்தெடுத்தீர்கள்? நான் புத்தகத்தை முன்னுரையிலிருந்து கடைசி வரைக்கும் படித்து முடித்து விட்டு எனக்கு வந்த சந்தேகமாக 2 கேள்விகள் இருக்கின்றன எப்போதும் புத்தகம் எழுதும் போது. எதற்காக இவரை பற்றி நமக்கு எழுத வேண்டும் என்று தோன்றுகிறது. 2வது, அந்த புத்தகத்தை நாம் எப்படி எழுதியிருக்கிறோம், எந்த வகையில் அந்த செய்திகளை தொகுத்திருக்கிறோம் என்கிற 2 கேள்விகள். எனக்கு 1987 ஆண்டு பகத்சிங் பற்றி ஒரு புத்தகத்தை நான் எழுதினேன். பகத்சிங்கை தமிழ்நாட்டுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன் என்று எழுதினேன். பிறகுதான் தெரிந்தது பகத்சிங் தான் என்னை தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செய்தார். அதுதான் உண்மையானது. அந்த புத்தகம் வந்த பிறகுதான் நான் அறியப்பட்டேன், பகத்சிங் அல்ல, நான் அறியப்பட்டேன். பகத்சிங்கை பற்றி எனக்கு எழுத வேண்டும் என்று ஏன் தோன்றியது? வானொலி நிலையத்தில் என்னுடைய நண்பர் குழந்தை கீதாலயன் என்று ஒருவர் இருந்தார். பகத்சிங் மாதிரி அப்போது நான் வானொலி நிலையத்தில் கலைஞராக இருந்தேன். வானொலி நிலையத்தில் கலைஞராக தொடர்ந்திருக்கிற யாருக்கும் நடிப்பு வராது. ஏனென்றால் எந்த பாவனையும் இல்லாமல் அந்த ஒலிவாங்கியில் மட்டும் குரலை ஏற்றி இறக்கி பேச வேண்டும். எதிரே எவனும் இருக்க மாட்டான். அப்படி நான் நடிகராக இருந்த காரணத்தால் பகத்சிங் பற்றி ஒரு தனி நடிப்பு நடி என்றார். பகத்சிங்கை தேடத் தொடங்கினேன். எனக்கு பல செய்திகள் கிடைத்தன. ஒரு செய்தி என்னை கலந்தது. அவன் விடுதலை போராட்ட வீரன் என்பதை தாண்டி, பொது உடைமை இயக்க சிந்தனை உடையவன் என்பதை தாண்டி, பகத்சிங் முழுக்க முழுக்க ஒரு கடவுள் மறுப்பாளன் என்கிற செய்தியை அறிந்த போது அவனை பற்றி முழுமையாய் தேட வேண்டும் என்று எனக்கு தோன்றிச்சு. ஒரு சைவருக்கு இன்னொரு சைவரை பற்றி தேட தோன்றும்.
ஒரு நாமம் போட்டிருக்கிற வைணவருக்கு ஆழ்வார் பாசுரங்களில் அவர் மிகவும் தேர்ச்சி பெற்றவர் என்றால் அவரை தேட தோன்றும். கடவுள் மறுப்பாளனான எனக்கு இன்னொரு கடவுள் மறுப்பாளனை தேட தோன்றியது. தேடிய போது ஆயிரம் ஆயிரம் புதிய செய்திகள் கிடைத்தன. ஏன் பகத்சிங் பற்றி எழுதினேன், எப்படி எழுதினேன்? அவர் பிறந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று நம்முடைய அறியாமை. பிறந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று டெல்லி வரைக்கும் போனதற்கு பிறகுதான் எனக்கு தெரிந்தது அவர் பிறந்த இடத்துக்கு போவதற்கு விசா வாங்க வேண்டும். அது பாகிஸ்தானில் இருக்கிறது. ஆனாலும் அவரோடு பழகியவர்கள் மிக குறிப்பாக அப்போதுதான், அதற்காகத்தான் நான் கான்பூர் போனேன். இந்தி தெரியாமல் ஆங்கிலத்தை வைத்துக் கொண்டு அங்கே ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பது எனக்கு புரிந்தது. இப்படி பல இடங்களில் தேடினேன். தில்லியில இருக்கிற ஆவண காப்பகத்திலே இருந்து நிறைய செய்திகள் எடுத்தேன். சென்னை ஆவண காப்பகத்திலிருந்து எடுத்தேன். எனக்கு அப்படி புத்தகம் எழுதி பழக்கம் இல்லை. ஒரு தேடுதல், புத்தகம் எழுதுதல் என்பது வேறு, புத்தகத்திற்கான ஆவணங்களை தேடுதல் என்பது வேறு. அந்த தேடுதலை யார் சரியாக செய்கிறானோ அவன்தான் அந்த புத்தகத்துக்கு உண்மையாக இருக்கிறான் என்று பொருள். நான் மேடைக்காக பாராட்டவில்லை, அருள் செல்வனை எவ்வளவு பாராட்டினாலும் தான். புத்தகத்தை படித்துவிட்டு நான் இதை சொல்லுகிறேன். ஏனென்றால் அவர் எங்கிருந்தெல்லாம் எடுத்தார் என்று நான் பார்க்கிறேன். இதிலே ஒடிவண்ணன் சொன்னது போல ஏவிபி ஆசை தம்பி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு முதல் பகுதி, அதை எழுதிவிடலாம். அவருடைய மகனை தொடர்பு கொண்டிருக்கிறார், பேரனை தொடர்பு கொண்டிருக்கிறார், எழுதலாம். படங்களை வாங்கி இருக்கிறார். விருதுநகருக்கு போகிற போது அங்கே புத்தக நிலையம் வைத்திருக்கிற இப்போதும் இருக்கிற வயது முதிர்ந்த பூமிநாதன் அவர்களிடத்திலிருந்து புத்தகத்தை வாங்கியிருக்கிறார். இவற்றையெல்லாம் படித்தேன். பிறகு அவர் சொன்னார், அவருடைய மகள் மறைந்த என்று தொடங்கிய உடனே நான் சொல்லிவிட்டேன், வசந்தா, அவருடைய கணவர் நாகரத்னம், அவருடைய தம்பி பாஸ்கர், அவ்வளவுதான் என்று கேட்டேன். சரி என்றார். ஒன்றுமில்லை, நான் அவர் புத்தகத்தில் படித்தது. எல்லோரிடத்திலிருந்தும் தகவல்களை திரட்டி இருக்கிறார். அது பெரிதில்லை. ஏவிபி ஆசை தம்பி அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றில் மேலோட்டமாக நாம் கூகுள் தேடுபொறியிலேயே படித்து விடலாம். அதே போல படங்கள், அரிய படங்கள் மூன்றாவது பகுதியாக இணைக்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் பெரிதில்லை. எது பெரிதென்றால் சட்டமன்ற நாடாளுமன்ற உரைகளை கூட எடுத்து விடலாம். நம்முடைய தோழர் எழிலன் சட்டமன்ற உறுப்பினர், 1000 விளக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், இதை சொல்லுகிற போது எனக்கு சட்டென்று நினைவு வருகிறது. ஏவிபி ஆசை தம்பி அவர்களும் இதே 1000 விளக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருக்கு 1000 விளக்கு தொகுதியிலேயே தான் நீங்கள் அந்த அறிமுக விழாவை நடத்துகிறீர்கள். எனவே எழிலன் இடத்துல அனுமதி பெற்று சட்டமன்ற உரைகளை, சட்டமன்ற தொகுப்புகளை எடுத்திருக்கிறார். நாடாளுமன்றத்தை அவர் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்திருக்கிறார். இவை அனைத்தையும் செய்து விடலாம். எது செய்வது மிக கடினம் அவர் செய்திருக்கிறார் என்றால், ஆசை தம்பி அவர்கள் 1948 நடத்திய தனி அரசு என்கிற ஏட்டிலிருந்து கட்டுரைகளை எடுத்திருக்கிறார். அது அத்தனை எளிது. எங்கே இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் இல்லையா? அதையும் கேட்டேன். எங்கிருந்து எடுத்தீர்கள்? எனக்கு ஒரு ஐயம், அந்த இடமாகத்தான் இருக்கும் என்று. அதே இடம்தான் பெரியார் திடல் நூலகம். பெரியார் திடல் நூலகம் என்பது தமிழர்களின் வரலாற்று பெட்டகம். எந்த ஒரு சொல்லையும் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. எதிரான கருத்துகளும் இருக்கின்றன. அதுதான் நூலகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. நூலகத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு, லெனினை எதிர்த்தவர்களும் எழுதிய புத்தகங்கள் பக்கத்தில் பக்கத்தில் சண்டை போட்டுக் கொள்ளாமல் இருக்கும். அதுதான் நூலகத்திற்கான அடித்தளமான செய்தி. பெரியாரினுடைய எழுத்துகள் மட்டும்தான் பெரியார் திடலில் இருக்கின்றன என்றால் செய்தி இல்லை. பெரியாரை பற்றி ஜீவா அவர்கள் ஈரோட்டு பாதை என்கிற தலைப்பில் மிக கடுமையாக எழுதிய அந்த உரையும் திடலில் தான் நான் படித்தேன். அதையும் பாதுகாக்கிறார்கள் என்பதுதான் ஒரு வரலாற்றின் அடித்தளம். அதையும் பாதுகாக்க வேண்டும். எதற்காக? எனவே திடலில் இருந்து தனி அரசு ஏடுகளில் அதனுடைய சாரத்தை, முக்கியமான பகுதிகளை அவர் தந்திருக்கிறார். ஒளிவண்ணன் சொன்னது போல 1960களின் தொடக்கம் திமுக ஒரு பெரும் புயலை சந்தித்த காலம். திமுக சந்தித்த முதல் தேர்தல் 57. திமுக சந்தித்த முதல் பிளவு தமிழ் தேசிய கட்சி 1961. ஈ.வே.கே. சம்பத் அவர்கள் போன போது. அதற்கு பிறகு எம்ஜிஆர் பிரிந்தார், அண்ணன் வைகோ அவர்கள் பிரிந்தார்கள். ஆனாலும் முதல் பெரும் பிளவு அண்ணா இருக்கிற காலத்திலேயே நடந்த பிளவு தமிழ் தேசிய கட்சி தான். இவை எல்லாவற்றையும் தொகுத்து தந்திருக்கிறார். படிக்கிற போது எனக்கு மீண்டும் பல வரலாற்று செய்திகளை படிக்கிற ஒரு பெரிய அனுபவம் கிடைத்தது. உண்மையை சொல்ல வேண்டுமானால் ஆசை தம்பி அவர்களினுடைய தனி அரசு இதழில் வந்த இத்தனை கட்டுரைகளையும் இதற்கு முன்னால் நான் படித்ததில்லை. நீங்கள் தான் அதை என் போன்றவர்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறீர்கள்.
ஆசை தம்பி அவர்களை தெரியும். தனி அரசு என்று ஒரு ஏடு நடத்தினார். எனக்கு அந்த அலுவலகம் கூட எங்கே இருந்தது என்று நினைவு இருக்கிறது. ஸ்டெர்லிங் ரோட்ல இருந்தது. அண்ணா வீட்டுக்கு அருகில் அந்த முதன்மை சாலையிலேயே இருந்தது தனி அரசு என்று அந்த பெயர் பலகை. அதேதான். அதுல இருந்து வேலு மிலிட்டரி ஹோட்டலுக்கு சாப்பிட போகும்போதுதான் தனி அரசு பார்த்தேன். அதையும் நம்ம ஒத்துத்தானே. ஏன்னா தனி அரசு இதழுக்கு போகும்போது நான் வேலு மிலிட்டரிக்கு போகல. எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டும். வேலு மிலிட்டரி ஹோட்டலுக்கு போகிற போது தனி அரசு என்று பார்த்த நினைவும் இருக்கு. அவ்வளவுதான் தனி அரசு பற்றிய என்னுடைய அறிவு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் கேட்டால் நேற்றைக்கு இருந்த என்னை விட இன்றைக்கு கூடுதல் செய்திகளை நான் பெற்றிருக்கிறேன். உங்களால் தான் பெற்றிருக்கிறேன். அது உண்மை. எனவே ஆசை தம்பி இதற்கு இன்னும் நான் முதல் கேள்விக்கு விடை எனக்கு கிடைக்கவில்லை, புத்தகத்தில் இல்லை. மறுபடியும் அவரையே கேட்டேன், எதற்காக ஆசை தம்பி அவர்களை பற்றி எழுத வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றியது? ஆசை தம்பி அவர்களை பற்றி நிறைய புத்தகங்களும் வேறு வேறு மாதிரியாக இருக்கின்றன. இவ்வளவு விரிவாக இல்லை. தொட்டு காட்டி இருக்கிற புத்தகங்கள் இருக்கின்றன. நெஞ்சுக்கு நீதியில் இருக்கிறது. நெஞ்சுக்கு நீதியில் முதல் பாகத்தில் சம்பத் அவர்கள் பிரிந்து போவதை பற்றி எழுதுகிற போது கலைஞர் தொட்டு காட்டுகிறார், அவ்வளவுதான். ஈவேகே சம்பத் அவர்களின் பற்றிய புத்தகம் இருக்கிறது. அது ஒரு பெரிய தொகுப்பு என்னிடத்துல இருக்கிறது. விவேகானந்தன் அவர்களும் ஈவேகே சம்பத் அவர்களுடைய மகன் இனியன் சம்பத் அவர்களும் வெளியிட்ட கல்பனா தாசன் தொகுத்த சம்பத்தினுடைய வாழ்க்கை வரலாறு, பெரிய நூல், எழுத்துகள், பேச்சுகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த புத்தகத்திலே தான் இன்றைக்கு சம்பத் எழுதிய ஒரு கட்டுரையும் முழுமையாக படித்தேன். அது ஒரு பக்கம். இவை அனைத்தையும் சேர்த்து தொகுத்து அவர் ஒரு புத்தகமாக ஆக்கி தந்திருக்கிறார். எனவே நம்முடைய ஆசை தம்பி அவர்களை பற்றி வேற எங்க இருக்கிறது? நம்முடைய கலைஞர் தொலைக்காட்சியின் இன்றைக்கு தலைமை பொறுப்பாளராக இருக்கிற திருமாவேலன் அவர்கள் காந்தியார் சாந்தி அடைய என்றே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இப்போது அந்த புத்தகத்தை திராவிட செல்வன் நேற்று எனக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார். ஆனால் என்னிடத்தில் இருந்த பழைய புத்தகத்தின் அட்டைப்படம் போல அது இல்லை. நான் திருமாவேலனுக்கே காலையில் தொலைபேசினேன், அந்த அட்டைப்படம் வேறு மாதிரியாக இருந்தது என்று. அந்த அட்டைப்படத்தையும் எனக்கு இப்போது அவர் அனுப்பி வைத்திருக்கிறார். வேறொன்றுமல்ல, அவர் வெளியிட்ட முதல் பதிப்பின் அட்டைப்படம் எப்படி இருக்கும் என்றால் 3 பேர் மொட்டை அடிக்கப்பட்ட ஒரு படம் இருக்கு. ஆசை தம்பி அவர்களை சிறையில் மொட்டை அடித்து, அப்போதெல்லாம் மொட்டை அடித்தால் அது ஒரு பெரிய இழிவு செய்வது என்று பொருள். இன்றைக்கும் தொடர்கிறது. நீங்கள் சிறைக்கு போன உடனே, போன அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கிறதோ எனக்கு தெரியாது, எனக்கு போதுமான அளவு இருக்கிறது. சிறைக்கு போன உடனே முதலில் செய்கிற காரியம் உடைகளை கிளற்றுங்கள். வெறும் இடையில் மட்டுமே உடுப்பு இருக்கலாம். மற்றபடி எல்லா ஆண்களையும் அப்படி செய்வது ஒரு விதத்தில் உள்ளே வருகிற அவனை உளவியல் அடிப்படையில் தாக்குதலை நடத்துவது, சிறுமைப்படுத்துவது. ஏனோ தெரியவில்லை, எனக்கு வீட்டில், அலுவலகத்தில், சிறையில், பொது வாழ்வில் எங்கும் நான் ஏனோ இழிவுபடுத்தப்படவில்லை. ஏனென்று தெரியவில்லை. என்னை கடைசி வரைக்கும் யாரும் அடிக்கவில்லை என்பதல்ல, ஒரு சொல் கூட கடுமையாக சொல்லவில்லை. அங்கே இருந்த சொல்லித்தான் அனுப்பினார்கள். நான் பொடாவிலே போகிற போது அங்கே இருக்கிற கண்காணிப்பாளர், பெயரை சொல்லலாம், ஒன்றும் பிழை இல்லை, செந்தூர் பாண்டி, அப்போது சூப்பரண்டாக இருந்தார், இப்போதும் இருக்கிறார். எப்போதாவது என்னிடம் தொலைபேசியிலும் பேசுகிறார். அவர் அதிமுக காரர், மிக கடுமையாக நடந்து கொள்வார் என்று சொன்னார்கள். மிக அன்பாக நடந்து கொண்டார். இன்றைக்கு சிறையில் இருக்கிற காலமெல்லாம் பேராசிரியர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பார். இல்லை, நான் கைதியா தான் இருக்கிறேன்னு சொல்லுவேன். இப்போதும் தொலைபேசியில் பேசி, இதை படித்தேன், இந்த புத்தகத்தில் இப்படி இருக்கே, இதுக்கு என்ன பொருள் பேராசிரியர் என்று கேட்பார். சிறையிலும் ஏனோ நான் இழிவுபடுத்தப்படவில்லை. அப்படி வாய்ப்பு எல்லோருக்கும் வந்து விடாது. எல்லா பேராசிரியர்களையும் ரொம்ப எவ்வளவு மோசமா முடியுமோ நடத்தியிருக்காங்க. சிறைக்கு தெரியாது. அதுவும் நெருக்கடி நிலை காலத்தில் நம் தளபதியே கண்ணுக்கு தெரியவில்லை, பிறகு என்ன பேராசிரியர். எல்லோரும் இழிவுபடுத்தப்பட்டார்கள், சித்திரவதைக்கு உள்ளானார்கள். அந்த பகுதியிலிருந்து நான் பேச்சை தொடங்குகிறேன். காந்தியார் சாந்தி அடைய என்னும் புத்தகத்தை ஏற்கனவே படித்திருக்கிறேன். இன்று மறுபடியும் திருமாவேலன் இடத்துல கேட்டு முழுமையாக அந்த கட்டுரையை இன்று மறுபடியும் படித்து முடித்தேன். 2 கட்டுரைகள், அதில் மொத்தம் 7-8 கட்டுரைகள் அந்த புத்தகத்தில் இருக்கின்றன. நாம் படிக்க வேண்டிய புத்தகம். அதில் ஒன்று காந்தியார் சாந்தி அடைய. ஆசை தம்பி எழுதியதை அப்படியே வெளியிட்டிருக்கிறார். அடுத்தது ஆசை தம்பிக்கு மொட்டை என்று ஒரு தலைப்பு இருக்கிறது. அதில் கூடுதலான செய்திகள் அதில் இருக்கின்றன. எல்லாவற்றையும் அருள் செல்வன் தொட்டிருக்கிறார். அந்த கட்டுரையே அதில் இருக்கிறது. அந்த கட்டுரையில் ஒடிவண்ணன் சொன்னது போல ஒன்று நான் புரிந்து கொண்டேன். ஒடிவண்ணன் சொன்னார், அது ஒன்றும் அப்படியெல்லாம் கடுமையான கட்டுரை இல்லை என்று.
நீங்கள் படிக்கவில்லை என்பதுதான் அதன் பொருள். கடுமையான கட்டுரை என்றால் அவையெல்லாம் இல்லை, கிடைக்கவில்லை. நான் தேடி பார்த்தேன். கடுமையான கட்டுரை. வாலிப பெரியார் என்கிற பெயருக்கு பொருத்தமான கட்டுரை. முழுக்க முழுக்க காந்தியாரை பாராட்டி மட்டுமல்ல, கோட்சேயை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் பாருங்கள். கோட்சேயை பற்றி மட்டுமல்ல, இந்த கோட்சேக்களுக்கு குணமே இதுதான். யார் இந்த விநாயக் கோட்சே? ஒரு ஆரிய பாம்பு, அப்படித்தான் சொல்றார். வரலாறு முழுவதும் பார்ப்பனர்கள் நம்மை காட்டி கொடுக்கிற வேலையைத்தான் செய்திருக்கிறார்கள் என்று சாணக்கியர் காலத்திலிருந்து தொடங்குகிறார். பொறுத்துக் கொள்வார்களா? அசோகனை கவிழ்த்தவர் யார்? சாணக்கியரிலிருந்து தொடங்குகிறார். சில பேர்லாம் எனக்கு தெரியல. திப்பு சுல்தானை கவிழ்த்தவர்கள் யார்? அன்னபூரணையா என்கிற பார்ப்பனன் தானே. ஆசை தம்பி எழுதுகிறார். அவருடைய வரலாற்று அறிவு, படிப்பு. திப்பு சுல்தானை அன்னபூரணையா என்கிற பார்ப்பனன் தானே கவிழ்த்தான். அதே போல இந்திய நாட்டை காட்டி கொடுத்தவர்கள் யார் என்று பல பெயர்களை எழுதுகிறார். அது காந்தியாருக்கு ஆதரவான ஒரு கட்டுரை மட்டுமல்ல, பார்ப்பனியத்துக்கு எதிரான கட்டுரை. எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. மொத்தம் 3 பேரை கைது செய்து 3 பேருக்கும் சிறையில் மொட்டையடிக்கிறார்கள். ஒன்று ஆசை தம்பி அவர்கள், இன்னொன்று அந்த புத்தகத்தை வெளியிட்ட கலியபெருமாள், மூன்றாவது தூப்பா நாராயணன் என்று ஒருவர் எழுதிய புத்தகத்தை வெளியிட்ட தங்கவேல். நாராயணன் அதுல இல்லை. அந்த புத்தகம் என்ன என்றால் அழியட்டுமே திராவிடம். கவனிக்கணும், அழியட்டுமே திராவிடம் என்றால் அவர்களுக்கு சாதகம் தானே. எதற்காக அவரையும் கைது செய்தார்கள்? அதை பற்றி இன்றைக்கு நான் கூடுதலாக தேடினேன். இப்போது எங்கோ அந்த புத்தகம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த புத்தகத்தை நான் இன்னும் படிக்கவில்லை. ஆனால் அழியட்டுமே திராவிடம் என்கிற புத்தகம், திராவிடம் அழியட்டுமே, என்ன நடந்துரும், ஒரு நாளும் திராவிடத்தின் கொள்கை அழியாது என்று எழுதப்பட்ட புத்தகம் என்று சொன்னார்கள். எனக்கு தெரியாது. இன்னமும் நாம் அதையெல்லாம் சரிபார்த்து விட்டு தான் சொல்ல வேண்டும். எந்த ஒன்றையும் கேள்வியானத்தை வைத்து சொல்லக்கூடாது. இந்த 3 பேரையும் சிறையில் எப்போது எப்படி நடந்தது? அது 1950ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஆசை தம்பி அவர்கள் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு போகிற போதே திமுக கழகத்தின் சார்பில் மிகப்பெரிய வழக்கறிஞர், உங்களில் பலர் அந்த பெயரை தோழர் போன்றவர்கள் அறிந்திருப்பார்கள், விருத்தாச்சலம். வழக்கறிஞர் விருத்தாச்சலம் என்றாலே தமிழ்நாடு முழுவதும் புகழ் பெற்றவர். விருத்தாச்சலம் நீதிமன்றத்துக்கு வருகிறார். நமக்கு நீதிமன்றத்தினுடைய நடப்புகள் தெரியும். வருகிற வழக்கறிஞரை பொறுத்தும் அந்த தீர்ப்புகள் உடனடியாக கிடைக்கும். மூத்த வழக்கறிஞர் விருத்தாச்சலம் அவர்கள் ஆசை தம்பி அவர்களுக்காக, அந்த 3 பேருக்காக நீதிமன்றத்தில் வந்து வாதிட்ட காரணத்தால் 1950 ஜூலை 19ஆம் தேதி கைதானவர்கள் 21ஆம் தேதி பிணையை பெற்று விடுகிறார்கள். 2 நாள் தான். ஆனால் என்ன காரணம் சொல்லப்படுகிறது? சிறையில் எப்போதுமே ஒரு காரணம் சொல்லுவாங்க, தெரியும். இது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆயிடுச்சு, சனி ஞாயிறு விட முடியாது, திங்கள் தான். இந்த சனி ஞாயிறை கொண்டாடுறவர்கள் அவர்கள் தான். கவனமா, ஒருத்தனை வெளியே விடாம இருக்கணும்னா சனி ஞாயிறு. சுப்பிரமணிய சாமி விரும்பினால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த உத்தரவு நீதிமன்றம் கொடுக்கும். இதெல்லாம் நடந்த செய்திகளை சொல்ற. எனவே சனி ஞாயிறு விட முடியாது என்று 21ஆம் தேதி பிணை கிடைத்து விட்டது. 22 சனிக்கிழமை அவர்கள் 3 மொட்டையடித்தார்கள். பிணை வந்ததற்கு பிறகு எவ்வளவு பெரிய கொடுமை என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த புத்தகத்தில் ஒன்றுமில்லை, பிணை கொடுத்து விடலாம் என்று நீதிபதி சொல்லிட்டார். அதற்கு பிறகுதான் அண்ணா அவர்கள் திராவிட நாட்டில் அந்த 3 பேருடைய மொட்டை தலை படத்தையும் போட்டு திராவிட நாட்டில் அஹிம்சா மூர்த்திகளின் அவலத்தை பாரீர், அலங்கோலம் பாரீர்னு எழுதுறார். அதைத்தான் திருமாவேலன் தன்னுடைய புத்தகத்துக்கு அட்டைப்படமாக போட்டிருந்தார். அந்த படமும் இப்போ எனக்கு வந்து சேர்ந்தது. இப்போ ரொம்ப யார் வெளியிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல, மாற்றுன்னு ஒரு பதிப்பகம் வெளியிட்டு இருக்காங்க. பரிசு செந்தில்நாதன் ரொம்ப நல்லவராக இருக்காரு. காந்தியார் படம் மட்டும் போட்டிருக்காரு. மொட்டையடித்த படம் தான் முதல் பதிப்பில் இருக்கிற. மொட்டையடித்த படத்தை பார்த்தால் தான் அந்த கொடுமை நமக்கு புரியும். அதுல கலைஞரை போல அதற்கு பதில் சொன்னவர்கள் யாரும் இல்லை. ஆசை தம்பி அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் 61 பெரிய மோதல்கள் இருந்தன. திமுகவில் 2 குழுக்கள் இருந்தன. எந்த கட்சியில தான் இல்லை. சின்ன அமைப்பிலேயே சில நேரத்தில் இருக்க, பெரிய கட்சியில இருக்காதான். காங்கிரஸ்ல காமராஜர், ராஜாஜி, அது ராஜாஜி சத்தியமூர்த்தியினுடைய சீடர். அப்படி இருந்தவர்கள் தானே. எப்படி பிறகு அந்த மாற்றம் வந்தது? திமுகவில் 2 குழுக்கள் இருந்தார்கள். என் போன்றவர்களுக்கு இளமை காலத்தில் மிக நன்றாக தெரியும்.
அது குழுன்னு நான் சொல்றேன். என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க எல்லாம் கலைஞர் கோஷ்டி, அவங்க சம்பத் கோஷ்டிம்பாங்க. துண்டு போடுவதிலேயே அது தெரியும். யாராவது ஒருத்தர் துண்டை இப்படி போடாம இப்படி கையில போட்டு பேசினார்னா அவர் நம்ம கலைஞர் ஆள் அவர். ஏனென்றால் கலைஞர் அப்படித்தான் பேசுவார் மேடையில, துண்டு போட்டுட்டு கையில வச்சு. சம்பத் நேராக ஒரு துண்டு போட்டிருப்பார். அந்த துண்டு இவர் கட்சிக்குள் எந்த குழு என்பதை காட்டும். இதெல்லாம் இயற்கையானது. ஆசை தம்பி அவர்கள் முழுக்க சம்பத் அவர்களோடு இருந்தவர். ஆனால் ஆசை தம்பி கைது செய்யப்படுகிற போது அது பின்னால். ஆசை தம்பி சம்பத்தோடு இருந்தது 60களில், இது நடந்தது 50. அப்போது கலைஞர் சொன்ன அந்த ஒரு வரி விடை இருக்கிறது பாருங்க, அதை நான் திருமாவேலன் புத்தகத்திலா இதழா என்று நினைவில்லை, மிக சரியாக ஒற்றை வரியில் சொல்லுகிறார். சிறைச்சாலை என்ன செய்யும் என்று கேட்கிறார்கள். இவருக்கு மொட்டை அடித்த பிறகு கலைஞர் சொல்லுகிறார், சிறைச்சாலை சிறைக்கும்ங்கிறார். அவரால் தான் அப்படி பதில் சொல்ல முடியும். ஒற்றை வரியில் படிச்சென்று சொல்லுவதற்கு இனி ஒருவன் பிறந்து வரணும். சிறைச்சாலை என்ன செய்யும்னு அதுல என்ன சிறப்புனா கேட்டவொன்னு சொல்லுவாரு. சிறைச்சாலை என்ன செய்யும்னா சிறைச்சாலை சிறைக்கும்னாரு. அதுக்கப்புறம் எந்த கேள்வியும் கிடையாது. அதுதான் அன்றைக்கு நடந்தது. தீர்ப்பு வந்ததற்கு பிறகு இப்போது எனக்குள் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு இந்த புத்தகத்தில் கூட எனக்கு விடை கிடைக்கவில்லை. எதற்காக அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள்? அவர் காந்தியாருக்கு ஆதரவாகத்தானே எழுதினார். காங்கிரஸ் ஆட்சி தானே நடந்தது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் PS குமாரசாமி ராஜா, 49 52 வரைக்கும் குமாரசாமி ராஜா. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு பிறகு வந்தவர். காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. காந்தியாருக்கு ஆதரவாகவும் கோட்சேக்கு எதிராகவும் புத்தகம் வருகிறது. அதற்கு ஏன் தண்டனை கொடுக்க வேண்டும்? எதற்காக அன்றைய அரசாங்கம் அவர்களை அப்படி சிறையில் அடைத்தது? அங்கே இருந்த அதிகாரிகள் அவர்களினுடைய இடையில் இருக்கிற உடுப்பை தவிர மற்ற எல்லாவற்றையும் அகற்றி தலையில் மொட்டை போட்டு, ஏன் நாங்கள் அப்படி செய்யவே இல்லை என்று சொன்னார்கள். அதற்கு ஆசை தம்பி அவர்கள் வெளியே வந்து விடை சொன்னார். இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் ஆசை தம்பி என்று ஒருவனை நாங்கள் கைது செய்யவே இல்லை என்று கூட சொல்லிவிடுவார்கள். அவ்வளவு நல்லவர்கள். நேற்றைக்கு நான் புரசவாக்கத்திற்கு ஒரு திருமண வரவேற்புக்காக போன போது என் மனைவியிடத்துல காட்டினேன், இதுதான் அந்த தானா தெரு என்று. அது என்ன தானா தெருவுக்கு என்றால், என்னை நள்ளிரவிலே கைது செய்து ஒரு முறை அழைத்து போய் புளியந்தோப்பில் வைத்திருந்தார்கள். விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசினேன் என்பது அவ்வளவுதான். பிறகு அடுத்த நாள் மாலை எழும்பூர்ல புளியந்தோப்பு காவல் நிலையத்திலே வைத்திருந்தார்கள். எனக்கு உணவெல்லாம் வாங்கி கொடுத்தார்கள். தொலைபேசி மட்டும் பண்ணக்கூடாது என்று விட்டார்கள். மாலை என்னை எழும்பூர் நீதிமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்துகிற போது என் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்ன என்றால், புலிகளுக்கு ஆதரவாக புரசவாக்கம் தானா தெருவில் இருக்கிற கடைகளை எல்லாம் அடைக்க சொல்லி ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கினார். என் வழக்கறிஞர் நீதிபதி சந்துரு அவர்கள், அப்போது வழக்கறிஞர், அவர் நீதிமன்றத்தில் ஒரே ஒரு கேள்வி கேட்டார். இவர் ஒரே ஆள் அவ்வளவு செஞ்சாரான்னு கேட்டார். அவர்களுக்கு விடை சொல்ல தெரியவில்லை. ஒரு 10-15 பேர் இருக்கு. அந்த 14 பேர் எங்கேன்னு கேட்டார். ஓடிட்டானா, அது FIR ஏண்டா போடலன்னு கேட்டார். அந்த வழக்கு அடிபட்ட இடம் சந்திர சார் கடைசி வரைக்கும் என்கிட்ட எல்லா வழக்கும் அவர் தான் வாதாடினார், ஒரு காசு கூட வாங்கினதில்லை. அப்போது நான் கடைசியா நீதிபதி, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னார். அந்த தானா தெரு ஒரு தரம் பார்க்கணும் சார். இது உண்மையாக நடந்த, அதை நேற்றைக்கு தான் மனைவிட்டு காமிச்சேன். இதுதான் தானா தெரு. நான் கலவரமெல்லாம் பண்ணி இத்தனை பெரிய தெருவில் கடையை அடைத்தேன். காவல்துறை என்ன வேண்டுமானாலும் சொல்லும். அப்படி நாங்கள் மொட்டை அடிக்கவில்லை என்று சொன்ன போது ஆசை தம்பி சொன்னார், ஒரு கட்டத்தில் ஆசை தம்பி என்று ஒரு ஆளே இல்லை என்று சொன்னாலும் சொல்லிவிடுவார்கள். இப்போது இந்த கேள்வியில் தான் இந்த புத்தகத்தினுடைய மொத்த சாரமும் இருக்கிறது. எதற்காக ஆசை தம்பி கைது செய்யப்பட்டார்? ஆசை தம்பி அந்த கட்டுரையில படேலை பற்றி மிக கடுமையாக எழுதுகிறார். இவர் வெறும் வல்லபாய் படேல் இல்லை, அவசரப்படும் படேல். இன்னொரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? இவர் வல்லபாய் படேல் இல்லை, பாசிச படேல் என்று பாசிசம் என்கிற சொல்ல அப்ப பயன்படுத்துறார். பாசிச படேல் ரொம்ப எனக்கு வியப்பா இருக்கு. அவ்வளவு கடுமையாக படேலை, நல்லது, பட்டேலை விமர்சிக்கிறார், பார்ப்பனர்களை விமர்சிக்கிறார், காந்தியை பாராட்டுகிறார். எதற்காக அவர் காங்கிரஸ் ஆட்சியில் கைது செய்யப்பட்டார் என்றால், அந்த கேள்விக்கு நானும் திருமாவேலனும் பேசிக் கொண்டிருந்தோம். எங்களுக்கு கிடைத்த விடை இதுதான். ஆளும் கட்சி காங்கிரஸாக இருந்தது, ஆளும் வர்க்கம் வேறாக இருந்தது. அதுதான் அடிப்படை. ஆளும் கட்சியும் ஆளும் வர்க்கமும் பல நேரங்களில் வேறாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த ஆளும் வர்க்கம் எப்போதும் அவாழ்தான். அது என்ன ஐயப்பாடு இருக்கிறது? அவர்கள் மிக கவனமாக 4 இடங்களை கைப்பற்றினார்கள்.
ஒன்று பள்ளிக்கூடம், இன்னொன்று நீதிமன்றம், மூன்றாவது ஊடகவியல் துறை, நான்காவது நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன். முடிந்து போயிட்டு ஒரு நாட்டினுடைய மொத்த எதிர்காலமும் முடிந்து போயிட்டு. இந்த நான்கில் தானே அனைத்து அடங்கும். இந்த நான்கை தானே 4 எஸ்டேட்ஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆல் எஸ்டேட்ஸ் அவங்ககிட்ட தான் இருக்கு. ஆளும் வர்க்கமாக அவர்கள் அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள் என்பதால் தான் ஆசை தம்பி அவர்களை கைது செய்து கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். இது அவர் ஒரு பகுதி. அவர் தனி அரசில் எழுதியிருக்கிற பல செய்திகளை நான் உண்மையாக உங்கள் புத்தகத்திற்கு நான் படித்தேன். மிக அருமையான செய்திகள். எத்தனை அழுத்தமாக இருக்கிறார். சில உரைகளை மட்டும் நான் சொல்லுகிறேன். அவர் தேர்தலில் ஒவ்வொரு முறையும் கடுமையான ஆட்களை எதிர்த்துத்தான் வெற்றி பெற்றிருக்கிறார். முதல் முறை 1000 விளக்கு, பிறகு எழும்பூரில் ஜோதி வெங்கடாச்சலம் அவர்களை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றார். வட சென்னையிலே 77 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பாக ஒரே மனிதர் தான் வெற்றி பெற்றார். மொத்தம் 36 இடங்களில் எதிர்கட்சி வென்றது. 4 இடங்களில் திமுக கூட்டணி வென்றது. அதுவும் திமுக அல்ல. திமுக கூட்டணியில் திமுகவின் சார்பில் வட சென்னையில் நாஞ்சில் மனோகரனை தோற்கடித்து வெற்றி பெற்றவர் ஆசை தம்பி அவர்கள். இதுதான் அந்த செய்தி. ஒரு முறை அவர் HV ஹண்டேயோடு போட்டியிட்டு தோல்வியடைந்தார். எல்லாவற்றையும் அவர் பெற்ற வாக்குகள் விவரங்களோடு அருட்செல்வன் தந்திருக்கிறார். ஒரு ஆவணம் என்பது அதுதான், போகிற போக்கில் எழுதுவதல்ல. ஆவணம் என்பது அவருடைய உழைப்பு இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் இருக்கிறது. இல்லையானால் இந்த புத்தகம் வந்திருக்கார். அதை ஏனென்றால் நான் திரும்ப திரும்ப பாராட்டுவதற்கு காரணம், உழைத்தவனுக்கு பாராட்டை தவிர நமக்கு கொடுப்பதற்கு நம்மிடம் வேற என்ன வைத்திருக்கோம்? பாராட்டுவது கூட எதற்காக என்றால், எப்போதும் முதுகில் தட்டி கொடுப்பது எதற்கென்று எல்லோருக்கும் தெரியும். மறுபடியும் ஓடு என்பது நான் விளையாட்டாக சொல்வது உண்டு. அடுப்பங்கரையிலிருந்து அம்மா தம்பி ராஜா என்று கூப்பிட்டா வேற ஒண்ணுமே அந்த அம்மா சொல்லல, ராஜான்னு கூப்பிட்டு அவ்வளவுதான். இவன் பதில் சொன்னா நான் கடைக்கெல்லாம் போக மாட்டேன். ஏன்னா ராஜா பட்டம் எதுக்குன்னு அவனுக்கு தெரியும். தம்பி ராஜான்னு கூப்பிடுறது இந்த பட்டம் எதுக்குன்னா நான் கடைக்கெல்லாம் போக மாட்டேன். அவனுக்கு புரிகிறது. உங்களையும் நாங்கள் பாராட்டுவது தொடர்ந்து ஓட வேண்டும், கடைக்கெல்லாம் போகணும், நிறைய செய்திகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அது மிக நேர்மையா, ஆங்கிலத்தில் சின்சியராக என்று சொல்வார்களே, அப்படி அவர் செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் தொகுத்து தந்திருக்கிறார். இது ஒரு பகுதி. உண்மையாக ஒரு புத்தக திறனாய்வை நெடுநேரம் பேசிக் கொண்டிருக்க கூடாது. ஆனால் இது வெறும் புத்தக திறனாய்வு அல்ல. திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்று பின்னணி. கலைஞருக்கும் ஆசை தம்பி அவர்களுக்கும் சில ஒற்றுமைகள் உண்டு. 2 பேரும் பிறந்தது ஒரே ஆண்டு, 1924. ஆசை தம்பி அவர்கள் 3 மாதம் பின்னால், செப்டம்பர். ஐயா ஜூன் மாதம். கலைஞரை போலவே 14 வயதில் அரசியலுக்கு வந்தவர். 24 பிறந்து 37, 38 எல்லாரும் வந்துடுறாங்க. கலைஞரை போலவே கடைசி வரைக்கும் திமுகவில் இருந்தவர். நடுவில் ஊசலாட்டம் இருந்தது, ஆனால் போகல. திமுகவிலேயே இருந்தவர். இப்படி ஒற்றுமைகள் இருந்தாலும் கூட பெரிய வேற்றுமை என்ன என்றால், 54 வயதில் ஆசை தம்பி இறந்து போய்விட்டார். 24 பிறந்து 79, 54 தான் நிறைவு பெற்றது. 55வது வயதில் கடைசி பேச்சு அந்தமான்ல பேசும்போது சொல்லுகிறார், இன்னமும் பேசுவதற்கு என்னிடம் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. ஆனால் நான் ஊருக்கு வருகிற போதே கொஞ்சம் உடல் நலம் இல்லாமல் இருந்தேன். இப்போதும் பேசுவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. இருந்தாலும் அந்தமானை விட்டு போவதற்குள் இன்னும் 2-3 கூட்டங்கள் பேசிவிடுவேன் என்று அவர் சொன்னார். அடுத்த நாள் மறைந்து போய்விட்டார். 1979 ஏப்ரல் 4ஆம் தேதி அவருடைய கடைசி உரை நாடாளுமன்றத்தில். அந்த கடைசி உரை அருமையான உரை. கவனியுங்கள் அந்த தேதிகளை. ஏப்ரல் 4ஆம் தேதி 79ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் உரை, 6ஆம் தேதி அந்தமானில் உரை, 7ஆம் தேதி இரவு அவர் இறந்து போய்விட்டார். இந்த வாழ்க்கையும் இந்த உலகமும் எவ்வளவு நிலையற்றவை என்பதை அவர் நினைக்கல. இன்னும் 2-3 கூட்டம் பேசிட்டு போவேன்னு சொல்றார். அவர் வாலிப பெரியார் தான் என்பதற்கு சில இடங்களை எடுத்துக்காட்ட வேண்டும். ஒன்று காந்தியார் சாந்தி அடைய என்கிற இந்த புத்தகம். இன்னொன்று 1978 டிசம்பர் 5ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரை. அப்படியே கொடுத்திருக்கிறார். இதுல இன்னொரு சிறப்பு என்ன என்றால், வெறும் ஆசை தம்பி அவர்களின் உரையை மட்டும் அவர் கொடுக்கல. சுயமரியாதை திருமண மசோதா என்று ஒன்று 60 வருகிறது. நான் 60 வந்ததுன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆகஸ்ட் 19 அது வந்தபோது
1960 ஆகஸ்ட் 19 மொத்தம் நடந்த உரையாடல்கள், குறுக்கீடுகள், கேள்வி பதில்கள் எல்லாவற்றையும் சேர்த்து 70 பக்கங்களை அவர் வெளியிட்டிருக்கார். உண்மையான என்னுடைய வேண்டுகோள், அந்த 70 பக்கத்தையும் சின்ன புத்தகமாவது ஆக்க வேண்டும். வேண்டியது அது ஆவணம், அது மிகப்பெரிய ஆவணம். சுயமரியாதை ஏன் அது வந்தது? நேற்றைக்கு ஒரு நிமிட செய்தியில கூட நான் சொன்னேன். 1953 தோழர் உமா அதை இதுலையும் வலையொலியில் பேசியிருக்கிறாங்க. 1953 2 நீதிபதிகள் சுயமரியாதை திருமணம் செல்லாது என்று தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அது இன்னமும் சரியாக சொன்னால் தோழர் உமாபதி நேற்று எடுத்துக்காட்டினார். இப்படி சடங்குகள் இல்லாமல் அதுல அந்த சப்த அடி 7 அடி எடுத்து வைக்காமல் இதெல்லாம் செய்தால் அந்த பெண்ணை we may call her as only as concubine, வைப்பாட்டி என்று சொல்லலாமே தவிர மனைவி என்று சொல்ல முடியாது. ஏன்னா மனைவின்னு சொன்னா சொத்துரிமை உண்டு, வைப்பாட்டின்னு சொன்னா சொத்துரிமை கிடையாது. அப்படி நீதியை வழங்கிய அந்த நீதிமான்கள் பெயர் மட்டும் நான் சொல்றேன். பிரட்டிபதி ராஜகோபால ராவ், இன்னொருவர் சத்யநாராயண ராவ், இன்னொருவர் பூண்டி ராஜகோபாலன் ஐயர். நான் நீதிபதிகள் பெயரை மட்டும்தான் சொல்றேன். செல்லாது என்று அறிவித்தார்கள். 1934 நடந்த திருமணம் 53 செல்லாது. அந்த 1934 திருமணம் செய்து கொண்டவர்கள் பெயர் ரெங்கம்மாள் சிதம்பரம். வேறு யாரும் இல்லை, ஆசிரியரோட மாமியாரும் மாமனாரும். திராவிடர் கழகத்தினுடைய ஆசிரியர் ஐயா வீரமணியா இருக்காங்களே, அவர்களினுடைய மாமியாரும் மாமனாரும். அதுல சில சிக்கல்கள்லாம் உண்டு. அவர் சிதம்பரம் அவர்கள் ஏற்கனவே ஒரு திருமணம் ஆனவர். அதற்கு பிறகு அந்த முதல் மனைவி தான் அந்த வழக்கு போட்டாங்க. 2வது மனைவி தான் அவங்க ரெங்கம்மாள். முதல் மனைவியோட மருமகள் சுசீலா. ரைட், அவங்க போட்ட வழக்கு. எதற்கு சொல்லுகிறேன் என்றால், 53 சுயமரியாதை திருமணம் சட்டப்படி செல்லாது என்று சொன்னதற்கு பிறகு 14-15 ஆண்டுகள் தமிழ்நாடு காத்திருக்க வேண்டியதாயிற்று அறிஞர் அண்ணா அவர்கள் அதனை சட்டமாக்குவதற்கு. ஆனால் அந்த 15 ஆண்டுகள் சுயமரியாதை திருமணம் தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லையா? நீதிமன்றம் செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. நீதிமன்றத்தை பற்றி கவலைப்படவே இல்லை. ஐயா பெரியார் என்ன சொல்லுகிறார் என்று தமிழ்நாடு பார்த்தது. தொடர்ந்து திருமணங்கள் நடந்த. எங்கள் குடும்பத்திலேயே அந்த 53க்கும் 67க்கும் இடைப்பட்டுத்தான் 2 திருமணங்கள், சுயமரியாதை திருமணங்கள் நடந்தன. அதில் ஒரு திருமணம் என் அக்காவுடையது, இன்னொரு அண்ணனுடையது என்று நான் பெயர் சொல்லுவதற்கு காரணம் அவர் எல்லோருக்கும் தெரியும். திரைப்பட இயக்குனர் SP முத்துராமன் திருமணம் சுயமரியாதை திருமணமாக 57 நடைபெற்றது. இந்த 2க்கும் இடைப்பட்ட காலத்தில் நடந்தது. எனவே அந்த சுயமரியாதை திருமண மசோதாவை போலூர் சட்டமன்ற உறுப்பினர் SM அண்ணாமலை ஆனா அதுல போலூர்னு போட்டு பாருங்க, ஒரு SM அண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினர் முன்மொழிகிறார். அதை ஏன் நான் சிறு நூலாக போடணும்னா, அதுல உள்ள பல முக்கியமான முகங்கள் அந்த விவாதத்தில் கலந்து கொள்ளுகிறார்கள். 14 உறுப்பினர்கள் பேசுகிறார்கள். 14 பேர்ல PG கருத்தர்மன் இருக்கார், M கல்யாணசுந்தரம் இருக்கிறார். ரொம்ப முக்கியமானது, M கல்யாணசுந்தரம் என்ன சொல்றாருன்னா, அதாவது திருமணம் அப்படி நடக்கிறது தப்பு இல்லை, ஆனா அதை சுயமரியாதை திருமணம்னு சொல்ல வேண்டாம். அது இவங்க கட்சிக்காரங்க பேரையே இவங்க கொண்டு போறாங்க, சுயமரியாதை இயக்க பேரை. சீர்திருத்த திருமணம்னு சொல்லலாமே என்று கேட்கிறார். இந்த சங்கரன் ஒருத்தர் மதுரை தொகுதி, பொது தொகுதியை சார்ந்தவர், மிக கடுமையாக அதற்கு விமர்சனம் செய்கிறார். 2 பக்கங்களிலும் விமர்சனங்கள் வருகின்றன. ஆசை தம்பி அவர்கள் பேசிக்கொண்டே வருகிற போது அமைச்சராக இருக்கிற சி சுப்பிரமணியம் குறுக்கிடுகிறார். எல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கு, நான் நினைவுல இருந்து சொல்றேன். சி சுப்பிரமணியம் சொல்லுகிறார், இந்த இந்திய துணைக்கண்டத்தில் என்று ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறீர்கள், பாரத துணைக்கண்டம் என்று சொல்லுங்கள். சி சுப்பிரமணியம். ஆசை தம்பி சொல்லுகிறார், எங்களுக்கு இந்திய துணைக்கண்டம், நீங்கள் எப்படியாவது வச்சுங்க. ரொம்ப கூர்மையா பதில் சொல்றார், எங்களுக்கு இந்திய துணைக்கண்டம், நீ பாரதம்னா வச்சுக்க, எனக்கு பிரச்சனை இல்லை. சி சுப்பிரமணியம் எப்படி இருந்திருக்கிறார்னு பாருங்க. அதுக்காக சொல்றேன், பாரத துணைக்கண்டம் என்று சொல்லுங்கள், இந்திய துணைக்கண்டம் இன்னைக்கு ஏன் ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்கன்னு கேட்டுறானுங்கல்ல. மத்திய அரசுன்னு சட்டத்துல எங்கடா இருக்குன்னு கேளுங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒரு வார்த்தை எங்கேயாவது இருக்கா? யூனியன் கவர்மெண்ட் தானே இருக்கு. யூனியன்னா எங்களுக்கு வாத்தியார் ஒன்றியம் தமிழ்ல சொல்லி கொடுத்தாரு, நீ மத்தியன்னு இப்படி சொல்ற. இது அன்றைக்கே அந்த விவாதம் வருகிறது. ரொம்ப அழகான ஒரு செய்தி. உடனே ஒரு உறுப்பினர் சொல்றார்,
இப்படி திருமணம் நடக்கலாம் சடங்குகள் இல்லாம. ஆனால் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடணும், அதை பதிவு பண்ணணும், இல்லையானால் செல்லாது. அதற்கு ஆசை தம்பி கொடுத்திருக்கிற அந்த விடைதான் அவர் வாலிப பெரியார் என்பதற்கான அடையாளம். அவர் எழுந்து சொல்கிறார், அப்படியானால் உங்கள் புரோகிதர் நடத்திய திருமணத்தையும் பதிவு செய்யவில்லை என்றால் செல்லாது என்று சொல்லுங்கள். பதிவு திருமணம் பண்ணாதானே செல்லுங்கிற, புரோகிதர் நடத்தினாலும் பதிவு பண்ணும் சொல்லு. இல்ல அது தேவையில்லை, ஏன் தேவையில்லைன்னு கேட்கிறார். உங்களுக்கு புரோகிதர் பெரிய ஆளாக இருக்கலாம், எங்களுக்கு எங்கள் தலைவர்கள் பெரியவர்கள், அவர்கள் நடத்துகிற திருமணம் செல்லும். பதிவு திருமணம் செய்து கொள்வதும் கொள்ளாமல் இருப்பதும் அவரவர் விருப்பம், கூடாதுன்னு அவர் சொல்லல. இப்படி பழிச்சன் அவர் சொல்லுகிற பதில் மொத்தம் 70 பக்கம் அந்த உரையாடல் முழுவதும் இருக்கிறது. கடைசியாக வாக்கெடுப்பு நடக்கிறது. பாருங்கள், அன்றைக்கு வெற்றி பெற்றிருந்தால் அந்த பெருமை அண்ணாவுக்கு வந்திருக்காது. காலம் அண்ணாவுக்காக காத்திருக்கிறது. சில பெருமைகள் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டும் என்கிற தீர்மானம் வந்து தோற்று போகிறது. நான் சொன்னேன், எங்கள் அண்ணாவுக்காக காலம் காத்திருந்திருக்கிறது. 50 கடைசியாக 1960 ஆகஸ்ட்ல நடந்த அந்த விவாதத்தில் அவரே சொல்லுகிறார், அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த எஸ். எம். அண்ணாமலையை இவ்வளவு பேர் பேசுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இத்தனை நீண்ட விவாதமாகிறது. நீங்கள் எண்ணி பார்க்கலாம், 70 பக்கம் அது அச்சில வருகிறதுனா எவ்வளவு நேரம் விவாதம் நடந்திருக்கும். வாக்கெடுப்புக்கு விடுகிறார்கள். அதை ஆதரித்து 6 பேர், பேராசிரியர் அன்பழகன், ஏ. கோவிந்தசாமி, ஏவிபி ஆசை தம்பி உட்பட 6 பேர், எதிர்த்து 49 பேர், நடுநிலை 7 பேர். நடுநிலையில எம். கல்யாண சுந்தரம் இருக்கார். அதாவது இந்த இடத்தில் தேவையில்லை தான். உமா சிபிஎம் சண்முகத்துக்கு பதில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப காலமாவே அப்படித்தான் நடக்குது. எம். கல்யாண சுந்தரம் நடுநிலை வகிக்கிறார். 7 பேரில் அவர் ஒருவர். இவற்றையெல்லாம் அதனால் தான் சொன்னேன், இது நூல் அல்ல ஆவணம் என்று சொன்னேன். நமக்கு தெரியுமா, சட்டமன்றத்தில் போய் அந்த சட்டமன்ற நடப்பை முழுமையாக படித்து அறிந்து எடுத்து கொடுத்தால்தான் தெரியும். எனவே ரொம்ப மிகச் சரியாக, அதே போல நான் முதலில் ஒரு உரையை குறிப்பிட்டேன். 1978 டிசம்பர் 5ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் ஆசை தம்பி அவர்கள் ஆற்றிய உரை புத்தகத்தில் இருக்கு. நான் தேதியை சொல்வது நீங்கள் சட்டென்று புரட்டி பார்ப்பதற்கு எளிதாக இருக்கு. நேற்றைக்கு முன்தினம் ஒரு நேர்காணலில் நான் சொன்னேன், நம்ம தான் புதுசா சொல்லிட்டோம் நான் நினைச்சேன். 78 ஆசை தம்பி சொல்லியிருக்கேன். என்ன என்றால், ஆணவ படுகொலைகளை பற்றி நம்முடைய தோழர் வன்னி அரசு சொல்லியிருக்கார். உங்க ராமரே அதான்டா செஞ்சார். இன்னைக்கு புறப்பட்டானுங்க வன்னி அரசை கட்சி விட்டு விளக்கணும். உன் கட்சியில இருக்காரு அவரு. நீ எப்படி நம்ம திருப்பதி நாராயணன் அவரை கட்சியை விட்டு, உங்க கட்சியில இல்லையா, அவரு திருமாவளவன் கட்சியில இருக்காரு, உனக்கு என்ன பிரச்சனை? ஆக அவர் சொல்லியிருக்கிறார், ராமன் தான் ஆணவ படுகொலையை தொடக்கி வைத்தார். என்னை கேட்டார்கள், சரிதான் என்று சொன்னேன். சாதி மாறி திருமணம் செய்வதற்கு தானே கொலை நடந்தால் ஆணவ படுகொலை என்று பெயர். கொலை எதுக்கு நடந்தாலும் கொலை என்று தான் பெயர். ராமர் எதற்காக சம்பூகனை வெட்டினார்? அந்த காட்சியை நான் இங்கே பேசுவதும் நேர்காணலில் பேசுவதும் பெரிய செய்தி இல்லை. ஆசை தம்பி நாடாளுமன்றத்தில் 78 பேசியிருக்கிறார் என்றால் அவருக்கு நாம் ஒரு கையொலி எழுப்பி பாராட்டு தெரிவிக்க வேண்டாமா? சம்பூகன் யார்தான் கேட்கிற, எதற்காக அவனை ராமர் வெட்டினார்? ராமர் அரண்மனையிலே அமர்ந்திருக்கிறார், உத்தரகாண்டத்தில் இருக்கிறார். அப்போது ஒரு வயது முதிர்ந்த பார்ப்பனர் தன் கையில் தன் குழந்தை, இறந்து போன குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு வருகிறார். அப்போது அந்த பார்ப்பனர் சொல்லுகிறார், ராமா, உன் ஆட்சியில் என் மகன் இறந்து விட்டான். எல்லா ஆட்சியிலும் தான் சாவான். இவனுக்கு பாருங்க எப்படி அதை கொண்டு சேர்க்கிறான். எந்த ஆட்சியில் யார் சாகல? உன் ஆட்சியில் ஏதோ ஒரு அதர்மம் இங்கே நடந்து விட்டது, அதன் விளைவாக என் மகன் இறந்து போய்விட்டான். ராமன் என்ன கேட்டுக்கணும்? இவ்வளவு வயசாச்சு, உனக்கு அறிவு வேண்டான்னு கேட்கணும். எங்கேயோ அதர்மம் நடந்தா ஓம் பையன் ஏடா சாவரான்னு கேட்கணும்ல. உடனே ராமர் 4 திசைகளிலும் பயணப்படுகிறார். எங்கே அதர்மம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். கடைசியா கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு மரத்தில் சம்பூகன் என்பவன் தலைகீழாக தொங்கிக் கொண்டு தவம் செய்கிறான். அவனுடைய தவத்துக்கான நோக்கம் விடுங்க, அது உடம்போடு சொர்க்கத்துக்கு போகணுங்கிறான். சொர்க்கமே கிடையாது, அப்புறம் உடம்போட எப்படி போவோம்? போட்டு ராமர் கேட்கிறார், எதற்காக? அவன் காரணம் சொல்லுகிறான். அடுத்த கேள்வியை ராமர் கேட்கிறார், நான் சொல்லுவது உத்தரகாண்டத்தில் இருக்கிறது, நான் இதுதான் ராமராஜ்யம் புத்தகத்தில் எடுத்து அப்படியே கொடுத்திருக்கிறேன். நீ எந்த வருணத்தை சார்ந்தவன்? நான் சூத்திரன்.
கையில் இருந்து வாள் எடுத்தவன் தலையை வீசி விடுகிறாரே, இது ஆணவ படுகொலை இல்லையா என்று வன்னியரசு கேட்டார். நான் ஆதரித்தேன். 78 ஆசை தம்பி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். ஆசை தம்பியை நாம பாராட்ட வேண்டும் இல்லையா? வாலிப பெரியார் தானே. எனவே மிக கடுமையாக இன்னொன்று சொல்லுகிறார், இந்தி மொழிதான் ஆட்சி மொழி என்று திரும்ப திரும்ப சொல்லாதீர்கள். 78 அப்படி நீங்கள் திரும்ப திரும்ப சொன்னால் இந்தியா இந்தி பேசுகிற இந்தியா என்றும் இந்தி பேசாத இந்தியா என்றும் இரண்டாக பிரிந்து போக வேண்டிய கட்டாயம் வரலாம். 78 முதலாக அவர் சிறைக்கு போனது 1948 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தான். அதற்கு பிறகு நேருவுக்கு கருப்பு கொடி காட்டி, அதற்கு பின்னால் இந்த காந்தியார் சாந்தி அடைய புத்தகத்திற்கு பிறகு 76 அவர் ஓராண்டு காலம் சிறையில் இருந்தார். 77 ஜனவரி 15 நெருக்கடி நிலை நீக்கப்படுகிற வரையில் இருந்தார். அதற்கு ஒரு காரணம் உண்டு. அதை நாகரிகம் கருதி நம்முடைய அருட்செல்வன் எழுதாமல் இருக்கலாம். நானும் அதை வெளிப்படையாக சொல்லவில்லை. நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டவுடன் 24 மணி நேரத்தில் எதிர்ப்பு தெரிவித்த கட்சி திமுக கழகம்தான். 2 மாதங்களில் கோவையில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடந்தது நெருக்கடி நிலைக்கு எதிராக. அந்த மாநாட்டில் பேசுகிற போது சில கடுமையான சொற்களை, இந்திரா காந்தியை பற்றிய சொற்களை ஆசை தம்பி பயன்படுத்தினார். அது எல்லோருக்கும் தேறி. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டுதான் அவரை கடுமையாக நடத்தினார். இவையெல்லாம் வரலாற்று பின்னணிகள். முரசொலி மாறனவர்கள் கடைசி வரைக்கும் முதுகு தண்டு வலியிலிருந்து மீளவே இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது எத்தனை துயரங்களுக்கு பிறகு, எத்தனை தியாகங்களுக்கு பிறகு, எத்தனை இன்னல்களை அனுபவித்த பிறகு திராவிட இயக்கம் இன்றைக்கும் எழுந்து நிற்கிறது என்கிற வரலாற்றை இடம் தலைமுறைக்கு நாம் தான் சொல்ல வேண்டும். சாதாரண ஒன்றும் வெறும் தேர்தலில் நின்று ஜெயிச்சு மட்டும் நிக்கல. பல பேர் அப்படி நினைக்கிறான். இவ்வளவு உறுதியாக இருந்த நம்முடைய ஆசை தம்பி அவர்கள் 1961 திமுகவில் ஒரு பிளவு வந்த போது வெளியில் செல்லவில்லையே தவிர ஏறத்தாழ அந்த பக்கம்தான் சாய்வு இருந்தது. அது உண்மை. அதையெல்லாம் அப்படியே தனியரசு ஏற்றே அவர் கொடுத்திருக்கிறார். 1961 நமக்கு தெரிந்த செய்தி தான், நினைவுபடுத்துவதற்காகவும் வரலாற்றின் ஒரு பகுதி என்பதற்காகவும் சொல்லுகிறேன். பிளவு 59 தொடங்கிடுச்சு. சென்னை மாநகராட்சி எப்படி தேர்தலில் போட வேண்டும் என்பதை, போட்டியிட வேண்டும் என்பதை கலைஞர் முடிவு செய்தார். அண்ணாவே ஏற்கவில்லை. மொத்தம் 100 இடங்கள், 100 இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது. மற்ற கட்சிகள் எல்லாம் 20-30 இடங்களில் போட்டியிட்டார்கள். திமுக முதலாக ஒரு மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடுகிறது 57 சட்டமன்றம். கலைஞர் அண்ணாவிடத்தில் 90 தொகுதிகளும் 90 வேட்பாளர்கள் பெயரையும் கொடுத்தார். அண்ணா என்ன செய்தார் என்பதை நெஞ்சுக்கு நீதியில கலைஞரே எழுதியிருக்கிறார். பார்த்துட்டு தூக்கி போட்டார். என்ன இது, 90 தொகுதியில் நம்ம நிக்க முடியுமா? 20ஓ 30ஓ போடு. கலைஞர் ஒப்புக்கொள்ளவில்லை. இல்லைண்ணா 90 போட்டு நம்ம 40 இடத்துலயாவது வெற்றி பெறுவோம். என்ன கற்பனை உலகத்தில் இருக்கியா நீ? நாம எப்படி 40 இடத்துல வெற்றி பெற முடியாது என்று அண்ணா சொல்லிவிட்டார். அதற்கு பிறகும் பிடிவாதமாக கலைஞர் 90 இடத்தில் வேட்பாளர்களை, அவர்தான் தேர்தல் பொறுப்பாளர், நிறுத்தினார். அதில் ஈவிகே சம்பத் போன்றவர்களுக்கெல்லாம் கடும் கோபம் இருந்தது. அந்த கோபம் எங்கே மிகுதி ஆயிற்று என்றால் 45 பேர் வெற்றி பெற்றான். 90ல் 40 தான் வெற்றின்னு சொன்னாரு. 45 பேர் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்பதான் அண்ணா சொன்னார், அண்ணா 45 பேர் வெற்றி பெற்றுட்டான், உண்மைதான், ஆனா நான் தோத்துட்டேனப்பான்னார். அண்ணா சொன்ன செய்தி, நீ சொன்ன மாதிரி 45 பேர் வெற்றி பெற்று விட்டார்கள், நான் தோத்துட்டேன்ப்பா என்று சொல்லித்தான் கடற்கரை கூட்டத்தில் கலைஞருக்கு கணையாடி அணிவித்தார். அணிவிக்கும் போது அண்ணா சொன்னார், இதுவரைக்கும் என் மனைவிக்கு கூட கடைக்கு போய் நான் மோதிரம் வாங்கினதில்லை, முதலாக தம்பி கருணாநிதிக்கு தான். இது கட்சியில் பிளவை கூட்டிற்று. அங்க தொடங்குது. அதற்கு பிறகுதான் கலைஞர் குழு சம்பத் குழு என்று ஆகிறது. சம்பத் கடுமையாகத்தான் பேசுகிறார். முதலில் சமாதானம் வருகிறது. பிறகு மறுபடியும் 40 நாள்களுக்கு பின்னால் பிளவு வருகிறது. அண்ணா சொல்லுகிறார், இந்த 42 நாள்களில் திருத்த முடியாத அளவுக்கு அப்படியென திமுக கெட்டு போய்விட்டது, யாராவது நம்புவார்களா? உங்கள் நெஞ்சமே நம்புமா என்று கேட்கிறார். சம்பத் உண்ணாவிரதம் இருந்தது, எல்லாம் நமக்கு தெரியும். அதிலும் அண்ணா அவனுடைய பெருந்தன்மையான விடை, உங்களுடைய இயக்கத்தில் முக்கியமானவரான சம்பத் உண்ணாவிரதம் இருக்கிறாரே என்று கேட்டபோது சரியாகிவிடும்,
என் காதில் ஒரு புண் வந்தது, எனவே கடுக்கனை கழற்றி வைத்தேன். புண் ஆரியவுடன் மறுபடியும் கடுக்கனை அணிந்து கொள்ளுவேன் என்று அண்ணா சொன்னார். ரொம்ப பெருந்தன்மை. அவ்வளவுலாம் இந்த நாட்டில் இப்போ வேணுமான்னு கேள்வி இருக்கிறது. அதற்கு பிறகு அண்ணா சம்பத் பிரிந்து போனார். போய் வா சம்பத் என்று அண்ணா எழுதினார். அதை கண்டித்து ஆசி தம்பி தனியரசுல எழுதுகிறார். என்ன பெரிதாக சம்பத் கேட்டு விட்டார். நீங்கள் பெரியாரை எதிர்த்து பேசவில்லையா? 47 ஆகஸ்ட் 15 துக்க நாள் என்று பெரியார் சொல்லும் போது இல்லை அது துக்க நாள் இல்லை என்று நீங்கள் எதிர்த்து பேசவில்லையா? 16 ஆண்டுகளுக்கு முன்னால் சவுந்தரபாண்டியனாரும் பூவாடூர் பொன்னம்பலனாரும் தனியாக ஒரு கட்சியை தொடங்கி அதை பற்றி பேசுகிற போது இனிமேல் யாரும் எந்த தலைவருக்கும் பட்டம் வேண்டாம், தோழர் என்று போடுங்கள் என்று சொல்லவில்லையா பூவாடூர் பொன்னம்பலனார்? அதைத்தானே சம்பத் சொல்லுகிறார். எனவே அவர் சொன்னதில் என்ன பிழை? எதற்காக நீங்கள் போய் வா சம்பத் என்று எழுத வேண்டும் என்று ஆசி தம்பி எழுதுகிறார். அண்ணா விடை சொல்லவில்லை. சம்பத் பிரிந்து போய்விட்டார். யாரும் அதிகம் பேசவில்லை. கலைஞர் தான் சொன்னார், தமிழ் தேசிய கட்சி என்று அவர்கள் பெயர் வைத்திருக்கலாம், ஆனால் அது உண்மையாக ஒரு குட்டி காங்கிரஸ் என்று சொன்னார். மிகச் சரியாக கணித்தவர் அவர்தான். 62 தேர்தலில் மிக கடுமையான போட்டி. என்னை போன்றவர்கள் எல்லாம் அப்போ ஒரு 10 வயது. சம்பத் வெற்றி பெற்று விடுவாரோ என்று நினைத்தோம். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் நாஞ்சில் மனோகரனை எதிர்த்து போட்டியிட்டார். சிங்கத்தை அதன் குகையிலேயே போய் சந்திக்கப் போகிறேன் என்றார். குகை இருந்தது, சிங்கம் இருந்தது, இவர் வெளியே வரவில்லை. கடுமையான தோல்வி. போட்டியிட்ட அனைவரும் கட்டுத்தொகை இழந்தார்கள். பிறகு அவர் காங்கிரஸ்ல போய் சேர்ந்தார். அண்ணா சொன்னார், அன்றைக்கே தம்பி சொன்னான், அது ஒரு குட்டி காங்கிரஸ் என்று. தமிழ் தேசியம் பெயரால் அன்றைக்கு ஒரு குட்டி காங்கிரஸ் இருந்தது, இன்றைக்கு ஒரு குட்டி பாஜக வந்திருக்கிறது. வேறுபாடு அவ்வளவுதான். அவர்கள் போடுகிற நீங்கள் சொல்லுகிற திரள் நிதி தானே. எனவே எல்லா இடத்திலும் ஆவேசமாக பேசுகிறவர்கள் திரள் நிதி கேட்கும்போது மட்டும் கையை கட்டி கொண்டு பேசுவார்கள். இந்த தேசம் அப்படித்தான். எனவே அவர்களிடம் பணம் வருவதற்காக காங்கிரஸோடு ஒட்டு கட்சியாக இருந்ததுதான் இவைக்கு சம்பத்தவர்கள். இன்றைக்கும் நேற்றைக்கு நான் பார்த்தேன், அதே நாக்பூர் தமிழர்களினுடைய வலையொடி ஒன்றில் சத்தியவாணி முத்தவர்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். திடீரென்று அவர்கள் மீது அவர்களுக்கு ஒரு பற்றுதல் வந்து, சத்தியவாணி முத்து பட்டியல் இனத்தினுடைய மக்களுக்காக பாடுபட்டவர், திமுகவை தூக்கி எறிந்து விட்டு வந்தார், திமுகவை அவர் கடுமையாக விமர்சனம் செய்தார். உண்மைதான். என்ன நடந்தது இறுதியாக? எம்ஜிஆர் போகும்போது கூட அவர் போகவில்லை. எம்ஜிஆர் போகும்போது ஆசை தம்பி போகவில்லை. ஆசை தம்பி சம்பத் போகிற போது ஊசலாட்டம் வந்ததே தவிர எம்ஜிஆரை பற்றி கடுமையான ஒரு சொல்லை சொல்லுகிறார். 72 ஆசி தம்பி தனியரசுல எழுதுகிறார், ஒரு துரோகி கட்சியை கெடுக்க முயற்சி செய்கிறார். ஆசி தம்பியினுடைய வரி இருக்கிறது. ஆனால் சம்பத் போகிற போது அவருக்கு ஒரு ஊசலாட்டம் இருந்தது. சத்தியவாணி முத்து அவர்கள் 72 போகவில்லை, 74 தனியாக போய் தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம் என்று ஒரு அமைப்பை தொடங்கினார். 3 ஆண்டுகள் தான் நடத்தினார். 77 அதிமுகவில் சேர்ந்தார். அப்போதுதான் சத்தியவாணி முத்து அம்மையார் அவர்களும் பாலா பழனூர் அவர்களும் மத்திய அமைச்சரவையில் துணை அமைச்சர்களாக இணைந்தார்கள். 77 12 ஆண்டுகள் அதிமுகவில் இருந்தார். எம்ஜிஆருக்கு பிறகு 89 சத்தியவாணி முத்து அவர்கள் மறுபடியும் திமுகவுக்கு வந்தார். அந்த நாள் அந்த பேச்செல்லாம் கூட எனக்கு நினைவிருக்கிறது. 79 இதே ஆகஸ்ட் 1989 ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் சத்தியவாணி முத்து அவர்களும் ஆலடி அருணா அவர்களும் திமுகவில் வந்து இணைந்தார்கள். அப்படி இணைகிற போது அம்மையார் சொன்னார், பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்றார். கலைஞர் சொன்னார், பிரிந்தவர் கூடினால் பேசத்தான் வேண்டும். ஏன் பிரிந்தோம் என்பதை பற்றி அல்ல, இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி. பிரிந்தவர் கூடினால் பேசத்தான் வேண்டும். இந்த வரிகளால் எனக்கு அந்த நிகழ்வுகள் நினைவிருக்கின்றன. எனவே சத்தியவாணி முத்து அவர்கள் 1999 இறந்து போனார். கடைசி 10 ஆண்டுகள் திமுகவில் தான் இருந்தார். உண்மையாக இருந்தார். நம்ம நாக்பூர் தமிழர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு தமிழ்நாடும் தெரியாது, வேற வரலாறும் தெரியாது. எனவே நேற்றைக்கு அப்படி ஒரு வலையொடி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஆசை தம்பி எல்லோரையும் சேர்த்து ஆசை தம்பி கடைசி வரைக்கும் 48 வந்து உள்ளே வந்ததுக்கு அப்புறம் 38 49 திமுக கழகம் தொடங்கிய போது முதல் நாளிலிருந்து உறுப்பினர். அந்தமானில் பேசுகிற போது அவர் சொல்லுகிறார், நான் கடைசி வரைக்கும் கட்சி மாறவே இல்லை. என் பயணம் ஒரே திசையில் இருந்தது, திராவிட இயக்கத்திலேயே இருந்தது. திராவிடம் வெல்லும் என்று அவர்
1979 அந்தமானில் கடைசி உரையில் அவர் குறிப்பிடுகிறார். இறுதி வரையில் அவர் திமுக கழகத்தின் கொள்கைகளிலே தான் இருந்தார். சில வேறுபாடுகள் வந்தன. இங்கே பேசுகிற போது சொன்ன மாதிரி காஞ்சிபுரம் மாநாடு பற்றி ஒளிவண்ணன் சொன்னார். காஞ்சிபுரம் மாநாட்டில் தான் உண்டா இல்லையா என்கிற ஐயம் ஆசி தம்பிக்கு வருகிறது. அவர் அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. அப்போது ஒரு மேயர், அப்போது சம்பத்துக்கு ஆதரவாக இருந்த மேயர், அவரை வழி அனுப்ப ஆசி தம்பி அவர்கள் போகிறார். அண்ணா உட்கார்ந்திருக்கார். இவர் எதிர்பார்க்கல. ஆசி தம்பி எழுதுகிறார், பிறகுதான் தெரிந்தது, நான் அங்கே இருந்து புறப்பட்டு இங்கே வருவதற்குள் மேயர் பல்ட்டி அடித்து விட்டார் என்று எனக்கு தெரியாது. மறுபடியும் அண்ணா கிட்ட வந்து சேர்ந்தார். மதியழகன் அவர்களுக்கும் அண்ணாவுக்கும் நடுவில் நான் அமர்ந்தேன். அண்ணாவை பார்த்து வணக்கம் சொன்னேன். அவரும் சொன்னார், எப்படி இருக்கிற ஆசை தம்பி என்று கேட்டார். நன்றாக இருக்கிறேன். அப்போது யாரோ வந்தார்கள். எல்லா பட்டியலும் தயாராகி விட்டதா என்று அண்ணா கேட்டார். என்ன பட்டியல் அண்ணா என்று நான் கேட்டேன். காஞ்சிபுரத்தில் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் மாநாடு ஒன்று நடத்துகிறோம், அதில் நான் இருக்கிறேனா என்று ஆசி தம்பி கேட்டார். நீ இல்லாமலா? நீ எழுத்தாளர்கள் என்று யார் சொல்ல முடியும்? 34 நூல்கள் எழுதியிருக்கிறார், 10 நூல்கள் நாவல்கள், அரசியல் சார்ந்த நூல்கள். நீ இல்லாமலா என்று சொன்னார். அந்த மாநாட்டுக்கு ஆசை தம்பி அழைக்கப்படவில்லை. ஏன் ஆசை தம்பி அழைக்கப்படவில்லை என்று, அழைத்தும் வரவில்லை என்று அண்ணா சொன்னார். அதை கடுமையாக ஆசை தம்பி எழுதுகிறார். என்னை அழைக்கவே இல்லாமல், இப்படி மனச்சாட்சி இல்லாமல் அண்ணா சொல்லலாமா என்று கேட்கிறார். எனவே அண்ணாவிடத்திலும் முரண்பட்டு அண்ணாவையும் விமர்சனம் செய்திருக்கிறார். ஆனால் கட்சியை விட்டு போகவில்லை. ரொம்ப அழகாக ஒடிவண்ணன் சொன்னார், டிஸ்அக்ரிமெண்ட் இன் த அக்ரியபிள் மேனர் என்று சொன்னார். முரண்பட்டு நிற்பது, உடன்பாடாக முரண்பட்டு நிற்பது ரொம்ப கடினம். ஆங்கிலத்தில் ஒரு சொல் உண்டு, டிட்டாச்டு அட்டாச்மெண்ட் என்று சொல்லுவார்கள். தாமரை இலை தண்ணீராக இருப்பது தான் வாழ்க்கையில் கடினம், அதான் சுகமானது. எதுல ஒட்டினாலும் பிச்சை எடுக்கணும். ஒட்டாத வரையில் எதுவும் நமக்கு சுமை இல்லை. பற்றில்லாத பற்று அது. எங்கேயும் போய் எந்த பொறுப்பில் வேண்டுமானாலும் இங்க இருக்கலாம். நாளைக்கு இந்த பதவியிலிருந்து உங்களை அனுப்பிட்டாங்கன்னா நல்லது, வச்சிருந்தாலும் நல்லது என்கிற மனநிலை வந்துவிட்டால் வாழ்க்கை எளிமையானது. அதை உறுதியாக எதிர்த்திருக்கிறார். ஆனால் கட்சியை விட்டு போகவில்லை. ஆசை தம்பி அவர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க திமுக கழக தலைவர். அவருடைய எழுத்துகள், பேச்சுகள் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தி மீண்டும் பழைய தலைவர்களில் ஒருவரை அடுத்த தலைமுறைக்கு சரியாக அறிமுகப்படுத்தி இருக்கிற அருள் செல்வனுக்கு நம் அன்பு வணக்கம், நன்றி.